வெல்கம் டு சுபீஸ் ஒண்டர்லேண்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி கம்பு வெண்பொங்கல். இது ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான டிஷ்ஷுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தருணத்தில் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்களுக்கும் ஃப்யூச்சர் சப்ஸ்கிரைபர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொண்டு இப்போது கம்பு வெண்பொங்கல் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். செய்ய தேவையான பொருட்கள்: கம்பு ஒரு கப் எடுத்திருக்கேன். அதுலேயே 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். ஒரு 2 க்ரீன் சில்லி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் சீரகம், தேவையான அளவு கறி லீவ்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு துண்டு, நெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன். கம்பு வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ வாஷ் பண்ண கம்பை மிக்சியில் போட்டு கோர்ஸாக அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ குக்கரை ஹீட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கம்பும் பருப்பும் சேர்த்து எனக்கு 1.5 டம்ளர் இருக்குது. அதுக்கு நான் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் நம்ம இப்போது கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருந்த கம்பை ஆட் பண்ணிக்கிறோம். அது கூட பருப்பையும் ஆட் பண்ணிக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதில் குக்கரை மூடி வச்சு ஒரு 4 விசில் டு 5 விசில் வச்சு எடுத்துக்குவோம், வேக வச்சு எடுத்துக்குவோம். கடாய் ஹீட் பண்ணி நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறமா சீரகம், இப்போ மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இஞ்சி ஆட் பண்ணிக்குவோம். இப்போ பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட கொஞ்சம் கறி லீவ்ஸ், இது எல்லாத்தையும் தாளித்து எடுத்தாச்சு. நம்ம இப்போ இதை பொங்கலோடு ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம வேக வச்சுருந்த பருப்பு கம்பு மிக்ஸை நம்ம தாளிச்சதோடு ஆட் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான கம்பு பொங்கல் சர்வ் பண்ண ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே ஹெல்த்தியான கம்பு வெண்பொங்கல் இப்போது ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுபீஸ் ஒண்டர்லேண்ட். தேங்க்யூ.